என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு ரொம்ப போர் அடிக்குதுங்களா? இருக்கவே இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு. அதில் ஒரு ஸ்பைசியான ஒரு டிஷ் பண்ணலாங்களா? சும்மா ஸ்நாக்ஸ்னே எடுத்துக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்குல ஒரு ஸ்பைசியான பைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் எடுத்து உருளைக்கிழங்கு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறோங்க. அது ஒரு விசிலில் வந்துடுச்சு. அதை தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோங்க. அது மசிச்சிட்ட உடனே நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப்பு கிட்ட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தூள் போட்டுட்டு நல்லா கலந்துக்க போகிறோங்க. நல்லா கலந்து கொஞ்சம் அது உருட்டுற பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிற வேண்டியது தாங்க. பிசைஞ்சாச்சு. அது கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு உருட்டி நமக்கு என்ன தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி இது வெந்தது தான், இருந்தாலும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்ந்து வெந்து வர்றதுக்காக அது போடுறது தாங்க. அதுக்கு இந்த ஷேப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதில் 2 செட்டப் பண்ணேன். அதில் ஒரு செட்டப் இந்த ஷேப்பில் ட்ரை பண்ணேன். இது நல்லா வந்திருக்கு. இதை கொஞ்சமாக இது மாதிரி ரவுண்டு கட்டி அந்த மூடியோ இல்லை பாட்டிலோ எதையோ வச்சு அது தந்தோம்னா ரவுண்டு மேலே ஒரு குமிழாக வர மாதிரி ஒரு செட்டப் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டு இதுவை நம்ம பைட்ஸ் உருட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டாச்சுங்க. இது முதல்ல வெந்தது தான், பட் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்ந்து வரத்துக்காக கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் அது 2-3 கொதியிலே நமக்கு அது வெந்த மாதிரி மேலே வந்துடும். அதில் எடுத்தாச்சு. இது பாருங்கள், இதில் ஒரு செட் ஆஃப் எடுத்துட்டேன். செகண்ட் செட் ஆஃப் உருட்டின பதத்தில் போட்டு அதையும் இந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டு எடுத்தாச்சுங்க. இது பாருங்கள், 2வது செட்டு இதில் போட்டாச்சு. இந்த உருட்டி இருக்கிறதையும் அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டுட்டு அது போட்ட உடனே கொஞ்சம் வெந்த உடனே மேலே மிதந்த உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது தாங்க. நல்லா வந்துடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இதை ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தாங்க. அப்புறமா ஒரு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு சோயா சாஸ் அரை ஸ்பூனும் போட்டாச்சுங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. அப்புறமா உப்பு நமக்கு அந்த ஆல்ரெடி இருக்குது அதில், இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதில் போட்டாச்சுங்க. போட்ட உடனே தேன் 1 ஸ்பூன் கிட்ட ஊற்றியாச்சு. அப்புறம் பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாச்சுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் காரமே நமக்கு சரியாக போயிடும், இருந்தாலும் பெப்பரும் போட்டிருக்காங்க. அது போட்டு நல்லா கலந்து வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டேட்டோ பைட்ஸ், அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து வர மாதிரி பண்ண வேண்டியது தாங்க. இதில் கொஞ்சம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸுடைய காரமும் அந்த இதுவும் இறங்குற வரையும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சு பரட்டி எடுக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக இருந்த அந்த உருளைக்கிழங்கு போட்ட உடனே அந்த ஸ்பைசிக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்களேன். இதை நம்ம ஓரளவுக்கு கலந்து மசாலா இறங்கினோடனே நம்ம பசங்களுக்கு அழகாக சர்வ் பண்ணலாங்க. அழகான ஸ்நாக்ஸும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பார்க்க நமக்கு கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் தேன் கலந்து சிக்கன் மாதிரியே வந்திருக்குங்க. இது எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.